சிவாயே. இந்த 5 எழுத்து மந்திரத்தை தினம் தினம் 108 முறை உச்சரிக்கும் பொழுது நம் உடல் ஆரோக்கியம் பெற்று நம் வாழ்க்கை வளமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. நமக்கே தெரியாமல் நம் பாதை மாறுவதை நாம் பார்க்கலாம். இந்த 48 நாள் இந்த சிவனை தினம் தினம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வணங்கும் பொழுது எல்லையில்லாத ஆனந்தத்தை பெற வாய்ப்பு உருவாகும். இந்த 48 நாளும் நம் உடலுக்கு எப்படியெல்லாம் சக்தியை கொடுப்பது என்னும் வித்தையை நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். திருநீரில் இருக்கக்கூடிய மகிமையை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து வருகிறோம். இன்று நமது உடலில் கல்லீரல் மிகச்சிறந்த ஒரு உறுப்பு. அந்த கல்லீரலுக்கு உணவு மூலமாக, இயற்கையின் மூலமாக நாம் தினம் தினம் சக்தியை கொடுத்து கொண்டு தான் வருவோம். ஆனால் இந்த விபூதி கல்லீரலை எப்படி சக்தியாக மாற்றுகிறது என்பதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. சிவபக்தர்கள் இருப்பார்கள், தினசரி விபூதி உடலெங்கும் வைப்பார்கள். ஆனால் வைக்க வேண்டும், அது ஒரு ஐதீகம் என்ற நோக்கத்தோடு மட்டுமே வைப்பார்களே ஒழிய ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு உறுப்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்தில் இந்த விபூதியை தடவும் பொழுது அந்த சக்தி பலன் ஆறாக பெறுகிறது என்பது தெரியாது. இப்போது இந்த இடத்துல நாம் ஒன்றா தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி இந்த கை இப்படி போனீங்கன்னா ஒரு எலும்பு இருக்குது இந்த இடத்துல. அது 11வது தொங்கு விழா எலும்பு. அதாவது கல்லீரலை சீர் செய்யக்கூடிய ஒரு எலும்பு. இந்த எலும்பின் மீது விபூதியை பூசி வரும் பொழுது கல்லீரலுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இந்த கையில் அதே போல் இந்த கையில் பூசும் பொழுது கல்லீரல் தானாக ஆரோக்கியம் பெற்று நமக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். இந்த கல்லீரலால் நமக்கு என்னென்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்லீரல் உறுப்புக்கு புளிப்பு சுவை தேவை. புளிப்பு சுவையால் கல்லீரல் பலம் பெறுகிறது. இந்த கல்லீரலிலிருந்து தான் இருதயத்திற்கே எரிபொருள் செல்கிறது. அந்த எரிபொருள் செல்லும் பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அந்த எரிபொருளை பிரபஞ்சத்திலிருந்து வாங்குவதுதான் இந்த திருநீரின் மகிமை. பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த யுக்தியாக நமது சித்தர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இருபுறமும் தினசரி பூசி வரும் பொழுது கல்லீரல் பலம் பெற்று நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். கல்லீரலின் ஆதிக்கம் குறையும் பொழுதுதான் நமக்கு அடிக்கடி கனவு தொல்லை வருவது, அடிக்கடி கோபம் வருவது, அடிக்கடி சிந்தனையே கெட்டு விடுவது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கல்லீரல் மிகவும் அத்தியாவசியமானது. அந்த கல்லீரலை இயக்குவதற்கு நமது முன்னோர்கள் ஆன்மீகத்தின் வழியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதை பற்றி நம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த 48 நாள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. இந்த மண்டல பூஜையில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு மருத்துவ விளக்கங்களையும் தெரிந்து கொண்டு நீங்களும் பயன்படுத்தி கொண்டு உங்களால் உங்கள் உறவினர்களுக்கும் அந்த பயனை ஏற்படுத்தி கொண்டால் அதனால் நமக்கு ஒரு மிகச்சிறந்த புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தை பெறுவதற்கு மற்றவர்களுக்கு இந்த இறை விளக்கத்தை கொடுத்து இறைவனின் புகழையும் பெருமையையும் எடுத்து கூறும் பொழுது மிகச்சிறந்த புண்ணியவான்களாக நாம் மாற வேண்டும். எல்லோரும் புண்ணியவான்களாக மாற இறைவனை பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய.